அஸ்ஸலாமு அலைக்கும். வெள்ளிக்கிழமை காலைல 8:45 ஆகியிருந்தது. பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, நான் திருப்பி கிச்சனுக்கே வந்துட்டேன். நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி முதல் நாளே சிக்கன் எல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சதுனால, எங்க எல்லாருக்குமே காலையிலேயே சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி குடுத்து விட்டாச்சு. கூடவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கும் பசங்களுக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம்லாம் சேர்த்து மில்க் ஷேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்ல வந்துட்டு சுத்தமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆயிடுச்சு. நான் எப்பவுமே காலியாகிறதுக்கு முன்னாடியே எங்க மாமியார் கிட்ட சொல்லிருவேன். அவங்க ஊர்லேருந்து எனக்கு ரெடி பண்ணி எப்பவுமே குடுத்து விட்டுருவாங்க. ஆனா இந்த தடவ கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டேன். அதனால சுத்தமா காலியாயிடுச்சு. சரி இனிமேல் அவங்க கிட்ட சொல்லி அவங்க ரெடி பண்ணி குடுத்து விடுற வரைக்கும் இங்கே தேவைப்படும் இல்லையா? அதனால கொஞ்சமா வாங்கி நம்மளே அரைக்கலாம்னு சொல்லிட்டு 200 கிராம் இஞ்சியும் 1/4 கிலோ பூண்டும் மெஷர் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு இஞ்சியை அலசி தோல் சீவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பூண்டு உரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அந்த பூண்டு உரிக்கிற வேலை மட்டும் தான் பார்த்தேன். வேறு எதுவுமே என்னால் பார்க்கவே முடியல. எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க சின்ன பூண்டு வாங்கி யூஸ் பண்ணு, அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களேங்கிறதுக்காக சின்ன பூண்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அதை உரிச்சு எடுத்து அந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அப்போ கூட உட்காந்து பூண்டு தான் உரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு பெருசாக எதுவும் ஸ்நாக்ஸ்க்கு டிமாண்ட் பண்ணல. அதனால சிம்பிளாக நாட்டுக்கோழி முட்டை இருந்தது, வேக வச்சு 2 பேத்துக்கும் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை வேக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும். ஜஸ்ட் உப்பு மிளகுத்தூள் தொட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க.